அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் சிலருக்கு புரியுதில்லை? இவ்வளோ பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது. ஆனால் சில பேருக்கு புரியுதில்லை. அவங்க புரிய முயற்சிக்க மாட்டேங்கிறாங்களா? அல்லது புரியக்கூடிய அந்த தன்மையை, ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கலையா? என்ன என்ன விஷயம்? அதாவது சிலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அல் குர்ஆன் ஒன்று, நமக்கு வந்துதித்த தூதரும் ஒன்று. அப்படி இருக்கையில் அது என்ன ஷாஃபி மதுஹபு, அங்கிட்டு கொஞ்சம் பார்த்தா மாலிக் மதுஹபு, இன்னும் கொஞ்சம் இடத்துல ஹனஃபி மதுஹபு, இப்படி ஏன் பிரித்து வச்சுக்கிறாங்க? எனவே இதெல்லாம் நாங்கள் இதுக்கெல்லாம் பின்னுக்கு போயிடக்கூடாது. மார்க்கம் ஒன்று தான், குர்ஆன் ஒன்று தான், தூதர் ஒன்று தான் என்ற மாதிரியான கதைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த கதை பேசுகிறவங்க உண்மையிலேயே மார்க்கம் சொல்லித்தர தகுதி இல்லாதவங்க. இந்த மாதிரி பேசக்கூடியவங்க, அந்த வேறுபாடு இல்லாமல் பேசுகிறவங்க இருக்கிறாங்களே, இவங்கிட்ட இருந்து மார்க்கத்தை எடுத்துக்கொள்றாங்க. அது உங்களை மோசமான ஒரு இடத்துக்கு அழைத்து சென்று விடும். மோசமான இடம்னு சொன்னால் நரகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த மாதிரியான நபர்களுடைய பேச்சை நாம் கேட்டோம் என்றால். காரணம் என்றால் அவங்களுக்கு வேறுபாடு தெரியுதில்லை. அல் குர்ஆன் ஒன்றுதான், நமக்கு வந்த தூதரும் ஒன்றுதான். அப்போ ஏன் இந்த வேறுபாடு? அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் மக்களே, மதுஹபுகளில் 4 மதுஹபுகள் இன்றைக்கு பிரபல்யமாக இருக்குது தானே. ஷாஃபி மதுஹப், ஹனஃபி மதுஹப், மாலிக் மதுஹப், ஹம்பலி மதுஹப் என்று 4 பெரும் மதுஹபுகள் இன்றைக்கு பிரபல்யமாக உலக முஸ்லிம்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. நேற்று முந்த நாள் அல்ல, கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு முன்னர் இருந்து உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த அமைப்பில் தான் தங்களது மார்க்க கடமைகளை நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. அப்போ இன்றைக்கு தோற்றம் பெற்ற தற்காலத்தில் வாழக்கூடிய சில கும்பல்கள் இருந்து கொண்டு குர்ஆனும் ஒன்று, தூதரும் ஒன்று, அப்போ என்னத்துக்கு இந்த மாதிரி வேறுபாடுகள்? இதெல்லாம் விட்டுருங்க, வாங்க எல்லாரும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் என்ற ஒரு 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 எப்படி சொல்றது, அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை மக்கள் மத்தியில் பெரிய அறிவாளித்தனமான பேச்சு என்பது போல சொல்லி வருகிறார்கள். முதலாவது ஒன்று புரிந்து கொள்ளணும், மார்க்கத்துடைய அடிப்படை என்று ஒன்று இருக்குது. அதாவது ஈமான் சார்ந்த, கொள்கை சார்ந்த விடயங்கள் என்று ஒன்று இருக்குது. மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் சார்ந்த அம்சங்கள் ஒன்று இருக்குது. ஈமான் சார்ந்த விடயங்கள் தான் அல்லாஹுவை நம்புவது. அல்லாஹு தாலா படைப்பினங்கள் எதற்கும் ஒப்பாக மாட்டான், எந்த படைப்பினத்தின் பக்கமும் தேவை காண மாட்டான். காற்றோ, நீரோ, இருப்பிடமோ அல்லது திசையோ எதுவுமே அவனுக்கு தேவைப்படாது. அவனுக்கு மனிதர்களோ, மலக்குகளோ, ஜின்களோ, நபிமார்களோ எதுவுமே அல்லாஹுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் எதை போன்றவும் இருக்க மாட்டான். அவன் மனிதன் போன்ற உடல் அமைப்பு கொண்டவனோ, உடல் உறுப்புகளை கொண்டவனோ அல்ல. அவன் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் முற்றிலும் மாற்றமானவன். படைக்கப்பட்டவைகளிடம் காணப்படக்கூடிய பண்புகள் அனைத்தை விட்டும் அவன் தூய்மையானவன் போன்ற அல்லாஹை பற்றிய விடயங்கள், ரசூல்மார்களை பற்றிய விடயங்கள், மலக்குமார்களை பற்றிய விடயங்கள், அல்லாஹ் கதரை பற்றிய விடயங்கள் என்று நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் என்று ஒரு பகுதி இருக்குது. இதில் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் கருத்து வேற்றுமை வரவே முடியாது. அது சஹாபாக்கள் முதல் கொண்டு அதுக்கு பின்னர் வந்த மக்கள், அதுக்கு பிறகு வந்த மக்கள், இப்போ வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் இந்த ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் மாற்று கருத்துகள் வர முடியாது. அது ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. எவ்வாறு அல்லாஹ் ஈமான் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு தான் ஈமான் கொள்ள வேண்டும். அது பிரதேசத்தை வைத்து மாற்றம் அடையக்கூடியதோ, மொழியை வைத்து மாற்றம் அடையக்கூடியதோ, காலத்தை வைத்து மாற்றம் அடையக்கூடியதோ இல்லை. இதுதான் ஈமான், அது மாற்றம் அடையாதது. ஆனால் இன்னொரு சைடு உனக்கு மார்க்கத்தில் சட்ட விஷயங்கள், அதாவது தொழுகிறது, தொழுகைக்காக உது செய்வது, தொழுகையை முறிக்கும் விடயங்கள், உதுவை முறிக்கும் விடயங்கள், உது செய்ய முடியாத கட்டங்கள் ஏற்படும் பொழுது தயம்மும் செய்வது, நோன்பு நோட்பது, ஜக்காத்து விதியானவர் ஜக்காத்தை நிறைவேற்றுவது, ஹஜ்ஜி விதியானவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, திருமணம் செய்வது, இத்தா இருப்பது, தலாக் சொல்வது, இந்த மாதிரியான சட்டம் சார்ந்த விடயங்களும் மார்க்கத்தில் இருக்கின்றன. இப்போ இந்த மதுஹபுகள் என்று சொல்லப்படுதுதானே. இப்போ இவங்க ஹனஃபி மதுஹப் பின்பற்றாங்க, இவங்க ஷாஃபி மதுஹப் பின்பற்றாங்கன்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த சட்டம் சார்ந்த விடயங்களில், இந்த தொழுகை, நோன்பு, இந்த உது செய்கிறது, இந்த மாதிரி சட்டம் சார்ந்த விடயங்களில் அவங்க அந்த அறிஞர்களுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப, குர்ஆன் ஹதீஸை வைத்து அந்த அறிஞர்கள் அழகாக நமக்கு சொல்லி தந்ததுக்கு ஏற்ப அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் பெரும்பான்மையாக ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னால், சட்டம் சார்ந்த விடயங்கள்ல இந்த மாதிரி தொழுகை செய்கிறது, சுத்தமாக இருக்கிறது, தயமம் செய்கிறது, நஜீஸை விட்டும் துப்புரவாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நாங்கள் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த மாபெரும் அறிஞர் அல் குர்ஆன் ஹதீஸை வைத்து அதை ஆய்வு செய்து இது இப்படித்தான் என்று எவ்வளவு அழகாக தெளிவுபடுத்திருந்தாங்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அர்த்தம். வேறு ஒரு பகுதியில் பார்த்தா அவங்க ஹனஃபி மதுஹபை பின்பற்றாங்கன்னு சொன்னால்
அங்கே வாழக்கூடிய மக்கள் இந்த மாதிரி சட்டம் சார்ந்த விடயங்களில் உது செய்வது, தொழுகிறது, இது மாதிரி விஷயங்கள்ல இமாம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெரும் அறிஞர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க அல் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து இது தொடர்பான ஹதீதுகள் வசனங்களை வைத்து அவங்க எப்படியாக அதை விளக்கப்படுத்தினாங்களோ அதன் பிரகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர, அதாவது சட்டம் சார்ந்த சில விஷயங்கள்ல அந்த அந்த அறிஞர்களுடைய விடயங்களை தெளிவுகளை பெற்று அதன் பிரகாரம் நடைமுறைப்படுத்தி கொண்டு போறவங்களை தான் நாங்கள் ஷாஃபி, மாலிகி மதுஹபை சேர்ந்தவங்க என்ற பெயர் கொண்டு அழைக்கின்றோமே தவிர இது மார்க்கத்தின் அடிப்படையில் வந்த கருத்து வேற்றுமை அல்ல. இதை ஏன் சிலரால புரிஞ்சு கொள்ள முடியல. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா இருக்கலாம், இமாம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா இருக்கலாம். எல்லாரிடமும் அகீதா ஒன்றுதான், எல்லாருடைய ஈமானும் ஒன்றுதான். அவங்க அல்லாஹை நம்புற விஷயத்துல ஒண்ணுதான், மலக்குமார்களை நம்புற விஷயத்துல அவங்களுடைய எல்லோருடைய ஈமானும், 4 மதுஹபுடைய அறிஞர்களுடைய ஈமானும் எல்லாரையும் ஒண்ணுதான். அங்க ஷாஃபி இமாம் வந்து அல்லாஹை பத்தி இப்படி சொல்றாரு, ஹனஃபி இமாம் அதுக்கு மாற்றமா இப்படி சொல்லிக்கிறாரு என்று இல்லை. நஊசு பில்லா. இந்த 4 மதுஹபுகளும் ஈமானுடைய விடயத்தில் பிளவுபட்டவை அல்ல. இந்த 4 மதுஹபுகளும் இஸ்லாமிய சட்ட விடயங்களில், அதுவும் ஒரு சில விடயங்களில் வித்தியாசமான வெவ்வேறான கருத்துக்களை கொண்டவர்கள். அது அனைத்தையும் குர்ஆனும் ஹதீஸையும் பேஸ் பண்ணினதுதான், அடிப்படையாக வைத்து வந்த கருத்து வேற்றுமைகள் தான். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உலக முஸ்லிம்களை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 1000 வருடங்களுக்கு மேலாக அதனை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அதுதான் தூய்மையான வழி, அதுதான் வெற்றி பெறுவதற்கான வழியும் கூட. ஆனால் இன்றைய காலத்தில் தோன்றிருக்கக்கூடிய நவீன அறிவாளிகள் இந்த வேறுபாடு தெரியாம மார்க்கத்தை இப்படியெல்லாம் பிரித்து வச்சுக்கிறாங்க. எனவே நாம இதெல்லாம் விட்டு போட்டு நாம ஒரு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒரு தூய சமுதாயமாக வரணும்னு சொல்லி பொய்யான இந்த ஷைத்தான் அலங்கரித்த வார்த்தையை கொண்டு மக்களுக்கு கூறி அழைச்சி கொண்டிருக்கிறாங்க. இவரா இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்ற கூட்டம் இருக்குது தானே. அதாவது நாங்கள் இந்த 4 மதுஹபெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் வாழ்வோம்னு சொன்னா அது ஒரு பச்சை பொய்த்தனமான ஒரு கதை. அது அப்படி சொன்னா இப்ப இவரை பின்பற்ற சொல்லி அழைக்கிறாரு அவர், கிட்டத்தட்ட சொல்ல போனா. அதாவது அவங்க எப்படி குர்ஆன் ஹதீஸை விளங்கி ஒரு கருத்து சொன்னாங்க, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது அர்த்தம் இதுதான் அவரு விளங்கி சொல்றாரு. அப்ப அவரை பின்பற்றுவாங்கன்னு சொல்ற மாதிரி தான் அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி மாதிரி உங்களை அழைக்கிறாரு. ஆனா அவரை தான் பின்பற்ற சொல்லி அவர் அழைக்கிறாரு. இப்படியாப்பட்ட அறிவில்லாத, பக்குவம் இல்லாத, தக்குவா இல்லாத, மார்க்கத்தை ஆய்வு செய்வதற்கான எந்த தகுதியும் இல்லாத இவர்களை பின்பற்றி நாசமாகுவது அதுதான் சிலருக்கு பிடித்திருக்கிறது என்றால் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றை தெளிவாக மனதில் புரிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 மதுஹபுகளாக பிரிந்திருப்பதானது இது மார்க்கத்தின் அடிப்படை ஈமான் சார்ந்த விடயங்களில் ஏற்பட்ட பிளவல்ல. இது சட்டம் ரீதியாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை அணுகும் பொழுது, அதனுடைய வார்த்தை பிரயோகங்களை விளக்கம் எடுக்கும் பொழுது ஏற்பட்ட சில கருத்து வேற்றுமைகளினால் தான் ஷாஃபி மதுஹப், மாலிக் மதுஹப் என்ற வேறுபாடு தோன்றியிருக்குது. இது ஒரு மனிதனுடைய ஈமானிலே எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போதும் இல்லை. இந்த 4 மதுஹபுகளும் ஈமான் சார்ந்த விடயங்களில் பிளவுபட்டவர்களும் அல்ல என்பதை என்ற பெரும் வித்தியாசத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.